அவர்கள் குரு பகவானோட காரகத்துவத்தை பற்றி மறுபடியும் பேச வராங்க. திரும்ப திரும்ப வருகிறார். இப்பொழுது இப்பொழுது அவருடைய கருத்துக்களை பரிமாறிக்குவார். இது முதல் மேடையாக இருக்கிறனால முதல்ல பேசும்போது கொஞ்சம் பயத்தில் வந்து ஷார்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பிட்டார். இப்போ வந்து தைரியமாக வராரு மறுபடியும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த கிளாஸுக்கும் போகாமல் அம்மா அப்பாவோட ஜீன் வரும்ல, அதனால் ஜோதிடர், குடும்ப ஜோதிடர். அம்மா அப்பா 2 பேருமே ஜோதிடர். இன்றைக்கி 3 பேருமே வந்திருக்காங்க. அண்ணனும் படிச்சுட்டு இருக்காங்க, இந்த பொண்ணும் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஜோதிட சம்மந்தமாக இன்னும் எந்த கிளாஸுக்கும் அவங்க போகலை. அதுவே பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சகோதரி. வாங்க வந்து பேசுங்க, நல்லா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் குருவே நம. குரு காரகத்துவம் என்னோட தலைப்பு. இது மறு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இது என்ன ஞாபகப்படுத்துன்னா, நம்ம மறுபடியும் பிறவி எடுக்கிறோம். அதுக்கு ஏன் காரணம்னா, நம்ம நிறையா தவறுகள் செய்வோம். அதை திருத்திக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான் வந்து இந்த மறுபிறவி. அது வந்து இதை நமக்கு ஞாபகப்படுத்தணும். ஒருவர் ஜாதகத்தில் குரு பலன் ரொம்ப முக்கியமானது. இந்த குரு காரகத்துவம் வந்து நம்ம இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்னா, இவர் வந்து தனக்காரகன், குழந்தைக்காரகன்னு சொல்லலாம். குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, பிரம்மதேவரோட நாவலிருந்து ஞான ஒளியாக பிறந்தவர் தான் வந்து ஆங்கிரச மகரிஷி. இவர் வந்து சப்த ரிஷிகளில் ஒருவர். இவருக்கும் சுரபா அவங்களுக்கும் மகனாக பிறந்தவர் தான் வந்து பிரகஸ்பதி. இவர் வந்து எப்படி தேவர்களுக்கே குருவாக ஆனார் அப்படின்னா, இவர் வந்து 64 கலைகளையும் 4 வேதங்களையும் கற்று வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு வழிபட்டு தான் தேவர்களுக்கு குருவாகவும் நவகிரகங்களில் ஒருவராகவும் பதவியேற்றார். அடுத்த தலைப்புக்கு போவோம். குருவின் காரகத்துவம். குரு வந்து இருக்க கெடுப்பார், பார்க்க கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் 10ல் குரு இருக்கும்போது அவங்க வந்து வேலைக்கு விருப்பம் இல்லாமல் போவாங்க. அது வந்து அவங்களுக்கு சோம்பல் தரக்கூடிய தன்மையை வந்து உருவாக்கிடும். இது வந்து அவங்க வாழ்க்கையும் வேலையை வந்து பாதிக்கும். இதனால தான் அப்படி சொல்கிறோம். இதே குரு 5, 9 பார்வை இருக்கும்போது நல்ல பலன்களும் சுபகாரியங்களும் அவங்க வாழ்க்கையில் நடைபெறும், செல்வமும் சேரும். இதனால் குரு இருக்க கெடுப்பார், பார்க்க கொடுப்பார்னு ஷார்ட்டாக வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அடுத்து ஒரு லக்னத்தில் குரு இருக்கும்போது அவங்களோட சுபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு பார்க்கலாம். குரு லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒழுக்கம், நேர்மை, சகிப்புத்தன்மை, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கொண்டு இருப்பாங்க. அடுத்து இவங்களோட இருப்பிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து அவங்களோட ஜாதகம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரியாது. அதை வந்து இந்த இருப்பிடத்தோட அடையாளத்தை வச்சு நம்ம வந்து இவங்களுக்கு இந்த ஜாதகம் தான் கரெக்டுன்னு சொல்லி கொண்டே படிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ குரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட வீட்டின் அருகாமையில் ப்ளே கிரவுண்டில் வந்து குழந்தைகள் விரும்பி விளையாடக்கூடிய இடங்கள் வந்து அமைஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா வழிபாட்டு ஸ்தலங்கள், அது ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், வழிபாட்டு ஸ்தலங்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். அல்லது அதிக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடங்களான பேங்க்கு, ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட குரு காரகத்துவம் தான் வந்து அந்த ஜாதகருக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சி இதுதான் அவங்களோட ஜாதகம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு பித்தப்பை, கல்லீரல், உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள் அல்லது வயிறு பகுதி சார்ந்த உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இது சார்ந்த விஷயங்களில் அவங்க வந்து அக்கறை செலுத்தி அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது நல்லது. இவங்களுக்கு வந்து எலும்பில்லாத மென்மையான உடல் பகுதிகள் வந்து குரு குறிக்கிறார். அதனால் இது சம்மந்தப்பட்ட உடல் பகுதிகளை வந்து நம்ம ஆரோக்கியம் செலுத்தி மேம்படுத்தணும். மெயினாக இவங்க வந்து நிறையா எண்ணெய் ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எண்ணெய் ஓட்டங்களை கட்டுப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டு போகிறது நல்லது. அடுத்து இவங்களுக்கு எந்தெந்த தொழில் ஈடுபாடு இருக்கும், எந்தெந்த தொழில் செய்வாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க வந்து எல்ஐசி, மஞ்சள் வியாபாரம், டீச்சிங், பூஜை புனஸ்காரம், நீதிபதி, ஜட்ஜு, அப்புறம் லாயர், சிட் ஃபண்ட், மளிகை கடை, ஜவுளி, போதனை செய்யக்கூடிய தொழில், அதாவது பிஸ்னஸ் கோச் பண்ணுறது, ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கிறது, அதுக்கப்புறம் கேஷியர், அதாவது பணப்புழக்கம் அதிகம் இருக்கக்கூடிய வேலைகள் வந்து இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும், வாய்ப்பும் கிடைக்கும்.
இவர்கள் வந்து இயற்கையாகவே வந்து கொடுத்து வழங்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும். அது போதனையாக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி. அதனால் ட்ரஸ்ட்டு, சேரிட்டி சார்ந்த வேலைகளில் வந்து ஈடுபாடு இருக்கும். நல்ல எண்ணங்கள் நிறைவேற பிரபஞ்சம் வழிகாட்டும். நம்ம எண்ணங்களை வந்து இப்போ மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தது கூட நம்ம நல்ல எண்ணங்கள் இருந்ததுனால பிரபஞ்சம் முன்னேற வாய்ப்பு கொடுத்துருச்சு. அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் கொண்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றதுக்கு முயற்சிப்போம். நன்றி. திருப்பூர் சகோதரிகளுக்கு இல்லை நான் அடுத்த வாட்டி சொல்லிக்கிறேன். குருவின் மந்திரம் எந்திரிச்சுன்னு சொல்லிக்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ தஸ்மை ஸ்ரீ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் பூர் புவஸ்வக தக்ஷபிதுரே பரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். திருப்பூர் சகோதரிகளுக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி கருத்தரங்கம் மூலமாக கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு அடுத்த மாதிரி வாய்ப்புக்கு வேண்டி விண்ணப்பிக்கிறேன். நன்றி. என்னோட பேர் வந்து சங்கவி. இன்னும் ஆஃபீஸ் போல் போட்டதுக்கப்புறம் நம்பர் நான் சொல்கிறேன். நன்றி. அம்மா நம்பர். என்னோட அம்மா ஜோதிடர். அவங்க பேர் ரமா பிரபா. அம்மாவும் ஜோதிடர், அப்பாவும் ஜோதிடர். அம்மாவோட ஆஃபீஸ் வந்து மகாலட்சுமி ஜோதி நிலையம். அவங்க நம்பர் வந்து 9791336389. அப்பாவோட ஜோதி நம்பர் ஓம்வர்கா ஜோதி நிலையம். அப்பாவோட நம்பர் வந்து 9790548037. நன்றி. நன்றிம்மா, நன்றி. இதுபோல் பால ஜோதிடம் ஐயா சொன்ன மாதிரி போன மாத கருத்தரங்களை ஐயா சொல்லியிருந்தார். பால ஜோதிடங்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீ வந்து வாய்ப்பு கேட்கலினாலும் உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வழங்கப்படும். நீ மாதம் நீ பேர் கொடுக்கலினாலும் நீ வந்து பேசலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யாருமே அதை நாங்கள் நிராகரிக்க மாட்டோம். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பேசலாம், பழகிக்கலாம். இது போல் புதுசாக இருக்கிறவங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கேவும். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவங்களுடைய வருமானத்துக்காகவும் வந்து இந்த கருத்தரங்களை பேசுகிறாங்க. சில பேர் வந்து புதுசாக அவங்க வந்து தன்னுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இந்த மேடை ஏற்றி இந்த மைக்கை பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய பேர் வருவாங்க. அதனால் நீ எப்போ வேணாலும் வரலாம். மாத கருத்தரங்களை கலந்துக்க. உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. செல்வி சங்கவி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பில் கௌரவிக்கப்படுறாங்க. செல்வி சங்கவியோட பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாம் பேசணும், அதுக்காக கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு ஃபோட்டோ எடுங்க. இதான் ஜோதிட குடும்பமாக இருக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க. செல்வி சங்கவியர்கள் மேன்மேலும் வளரணும், மேலும் நிறைய மேடைகளில் பேசணும், கருத்தரங்களை கலந்துக்கணும், தனியாக யூடியூப் அவங்க பேசணும் அப்படிங்கிறத வாழ்த்தி இந்த திருப்பூர் சகோதரிகளை தொடர்ந்து நீங்கள் பயணிக்கணும். வாழ்த்துக்கள் சகோதரி.